சேலை அணிந்து மாறுவேடத்தில் செவ்வந்தி கைது அரசை சாடம் கம்மன்பில. விரைவில் பதவிகளை துறக்க உள்ள 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். செவ்வந்தியின் தொலைபேசியினால் பெரும் சிக்கலில் முக்கிய புள்ளிகள் காப்பாற்ற தீவிர முயற்சி. 2 முக்கிய பதவிகளை ஹரின் சாகலவுக்கு வழங்கிய ஐக்கிய தேசிய கட்சி. 100க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை தப்பிக்க செய்த ஜே.கே. பாய். யாழில் 29 பேர் அதிரடியாக கைது. அச்சுறுத்தும் சீரற்ற காலநிலை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் புதிய எச்சரிக்கை. கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தியை காவல்துறை அதிகாரி ஒழுகல சேலை அணிந்து மாறு வேடத்தில் கைது செய்துள்ளதாக மக்கள் நினைக்கும் அளவுக்கு அரசாங்கம் ஊடக அனுசரணை வழங்கியுள்ளதாக பெவுத்துருகில உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். அந்த கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இதற்கு முன்னரும் குடுசலிந்து ஹரக்கட்டா மாகந்துரை மதுஷ் போன்ற குற்றவாளிகள் வெளிநாடுகளில் இருந்து அழைத்து வரப்பட்டனர். ஆனால் எவ்வித ஊடக பிரபலமும் வழங்கப்படவில்லை. நேபாளம் காத்மண்டுவில் கைது செய்யப்பட்டது முதல் ஒழுகல செவ்வந்தி பக்கத்தில் அமர்ந்திருந்தது முதல் இலங்கை வரும் வரை அனைத்தையும் ஊடகங்களில் காண்பித்தனர். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பின்னர் குற்றவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் அடையாளம் காண்பதற்கான அடையாள அணிவகுப்பு நடாத்தப்பட வேண்டும். ஆனால் செவ்வந்தியை நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்துவிட்டனர். அதனால் இவரால் பாதிக்கப்பட்டவர் மற்றும் சாட்சியங்களுக்கு பெரும் தவறு நடந்துள்ளது. அரசாங்கத்தின் உறுப்பினர்களே இந்த குற்றவாளிகளை வர்ணிப்பதன் மூலம் சிறு பிள்ளைகளின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இவர்களை சிறுவர்கள் நாயகர்களாக நினைக்கக்கூடும். அதனால் அரசாங்கம் பாரிய தவறை செய்துள்ளது. திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை அவர்களின் பிறப்பு சான்றிதழ்களின் பெயர்களை கொண்டு அழைக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் குறித்து தற்பொழுது தகவல் வெளியாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஷாரா செவ்வந்தி பயன்படுத்திய தொலைபேசி செய்திகளின் அடிப்படையில் இந்த நபர்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹெகல்பத்ர பாத்மி போலீஸ் குழுக்களிடம் வாக்குமூலம் அளித்ததால் அவரது கும்பலை சேர்ந்தவர்கள் அவரை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் ஹெகல்பத்ர பாத்மி விசாரணையின் போது போலீசாரை தவறாக வழிநடாத்த தவறான அறிக்கைகளை வெளியிட்டதாக மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை செவ்வந்தி தலைமறைவாகி இருப்பதற்கு உதவிய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இஷாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டின் சில பகுதிகளில் இஷாரா செவ்வந்தி தலைமறைவாகியிருந்தார். அதன்படி மித்தனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என அவர் தங்கியிருந்த பகுதிகளில் உதவியவர்கள் கைது செய்யப்படுவதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்காக சுமார் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் பதவி விலகல் செய்ய தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் ஆண்டில் நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலுக்கு முன்னதாக முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை பெறுவதற்காக பல அரசியல் கட்சிகளுக்கு இடையே தற்பொழுது போட்டி நிலை உருவாகியுள்ளது. அதன்படி இந்த பதவிகளில் ஆர்வமுள்ளவர்களில் பெரும்பாலானோர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவ்வாறு போட்டியிட விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை தங்களுக்கு வழங்குமாறு தொடர்புபட்ட கட்சி தலைவர்களிடம் அவர்கள் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கனேமுள்ள சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடையதாக இஷாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்ட ஜே.கே. பாய் என்பவர் இதுவரையில் 100க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை நாட்டிலிருந்து தப்பிக்க செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதன்படி ஜே.கே. பாய் என்பவர் பல ஆண்டுகளாகவே இவ்வாறான குற்ற தொழில்களில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் தற்பொழுது சர்வதேச மனித கடத்தல்காரராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். தென்காசியாவில் உள்ள மனித கடத்தல்காரர்களுக்கும் இவருக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் உள்ளமையும் விசாரணைகளில் வெளிப்பட்டு
உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்களை இந்தியாவில் தங்க வைத்து துபாய்க்கு தப்பி செல்லவும் இவர் உடந்தையாக இருந்துள்ளமை தெரியவந்துள்ளது. கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இஷாரா செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றார். அதன்படி இஷாரா செவ்வந்தி கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு அம்பாள்குளம் பகுதியில் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் செவ்வந்தி இஷாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக தலைவரான ஹெரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தகவின் பாதுகாப்பு செலவுக்காக மாதந்தோறும் 1 கோடிக்கும் அதிக பணம் செலவிடப்படுவதாக அவரது சட்டத்தரணி உந்துல் பிரேமரத்ன கூறியுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஹெரக்கட்டா தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இந்த நிலையில் அவரது சட்டத்தரணி உந்துல் பிரேமரத்ன மனித உரிமைகள் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். இதில் ஹெரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக தற்பொழுது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு 8 மாதங்களுக்கு மேலாக காவலில் வைக்கப்பட்டுள்ளார். வரலாற்றில் எந்த சந்தேக நபரும் இவ்வளவு நீண்ட காலம் காவலில் இருந்ததில்லை. சந்தேக நபருக்காக 87 அதிகாரிகள் ஒதுக்கப்பட்டுள்ளனர். அவரை தடுத்து வைக்க மாதந்தோறும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பொது வரி பணம் செலவிடப்படுகின்றது என அதில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடந்த ஒரு வார கால பகுதியில் 29 பேர் யாழ்ப்பாண காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 14ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரையில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் 45 போத்தல் கசிப்பு காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள், 90 லிட்டர் கோடா, சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் என்பவற்றை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அனைவரும் நீதிமன்றம் ஊடாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினரின் விசேட நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்களில் 11 பேர் புனர்வாழ்வு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கடும் காற்று, கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 1 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது எதிர்வரும் 24 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள குறித்த அறிக்கையில் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் 2 புதிய முக்கிய பதவிகளை நியமிக்க தீர்மானித்துள்ளது. அதன்படி முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவை அரசியல் அணிதிரட்டல் பிரதி செயலாளர் நாயகமாக நியமிக்க கட்சி தீர்மானித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ குறித்த பதவியின் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து அவற்றை ஒரு பொதுவான நிகழ்ச்சி நிரலில் ஈடுபடுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்யும் கூட்டங்களுக்கும் ஹரின் பெர்னாண்டோ பொறுப்பேற்கின்றார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி முன்னாள் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க அரசியல் பிரசார மையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் நடைபெறும் இந்த ஒரு தேர்தலின் அனைத்து நடவடிக்கைகளையும் நிர்வகிப்பதே சாகல ரத்நாயவுக்கு வழங்கப்பட்ட புதிய பதவியாகும். சாகல ரத்நாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளராக பணியாற்றி வந்தாலும் இதுவரை அந்த பதவிக்கு எந்த குறிப்பிட்ட பங்கும் பெயரிடப்படவில்லை. தேர்தல்கள் இல்லாத காலங்களிலும் கூட அரசியல் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கும் சாகல ரத்நாயக்க பொறுப்பாக செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது.